ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ராஜா எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நல்ல சொல்லுங்களை ஆண்டவருக்கு செலுத்துங்கள்.
அனுமதித்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அற்புதமாய் ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை ஆராதிக்கும்படி தந்த கிருபைகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிற நீர் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும்படி நாங்களுடைய வாழ்க்கையை வரவேற்கிறோம். அப்பா, அடியனை முற்றிலுமாய் மறைத்தருளும். நம்முடைய பிள்ளைகளும் நாங்களும் பலப்படும்படிக்கு நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக, நீர் மாத்திரம் பேசுவீராக. கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் எல்லா தட்டைகளையும் இயேசுவின் நாமத்தில் சிதறியடிக்கிறோம். கர்த்தர் மட்டும் மகிமைப்படுவீரா. நாங்கள் பலன் கொள்ள உங்களுடைய ராஜ்யத்தில் இருந்து கிருபை பாராட்டும். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், பணிந்து தொழுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த சத்தம் கம்மியா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் உங்கள் மத்தியில் நிற்கப்பட்ட தேவனுக்கு எல்லா துதியும் கடமையை செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் பேசி நான் தான் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அடியனை அழைத்த தேவதாசனை குடும்பத்தை பேச நான் நன்றி செலுத்துகிறேன். God bless you. கொண்டாடக்கூடிய கொலையை பெறுவீர்களாக. ஆமென். Praise God. இந்த புதிய வருடத்தில் உங்களை காண்பது மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? பக்கத்தில் உங்களை பார்த்து லேஸ் அவர் ஸ்மைல் பண்ணி தேவ சமூகத்தில் உங்களை பார்ப்பது சந்தோஷம். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை பார்ப்பது சந்தோஷம். Nice to see the presence of the Lord. Hallelujah. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி கர்த்தர் நாமத்தில் மகிமையுண்டாவதாக. தேவன் கொடுத்த செய்தி தலைப்பு ஆசீர்வாதத்தின் பாதை. ஆசீர்வாதத்தின் பாதை, the path of blessing. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். கொடுத்து முதல் வாக்குத்தத்தம், ஆபிரகாமே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஜாதி என்றால் தேசம் என்று அர்த்தம். நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன், தேசங்களாய் மாற்றுவேன். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது மாத்திரமல்ல, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சைபிப்பேன். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஆனால் இந்த வாக்குத்தத்தை எப்பொழுது கர்த்தர் கொடுக்கிறார் தெரியுமா? ஆபிரகாமுடைய தகப்பனுடைய பெயர் என்ன? ஆபிரகாமுடைய தகப்பனுடைய பெயர் தேராகு. இந்த தேராகு ஆதியாகமம் 11 பார்க்கிற பொழுது இந்த வாக்குத்தத்தை பெற்ற பிறகு ஆபிரகாம் சென்ற இடம் கானான் தேசம் தானே? சரி, இந்த வாக்குத்தத்தை நல்ல கவனிக்கணும். இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். இதற்கு விதைத்தது யார் தெரியுமா? இந்த கானானுடைய தரிசனத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது யார்? தேவன். உலகத்தில் நடத்துறதுக்கு ஒரு மெய்ப்பர் இருப்பாங்க இல்லையா? அதனால நம்முடைய ஊழியத்தினுடைய ஜெயம் நாம் புரிந்து கொள்ளுகிற தரிசனத்தில் இருக்கிறது. இந்த சபையில் நாம் இருக்கிறோம் என்றால் முதலாவது என்னுடைய மெய்ப்பருக்கு கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். அவருக்கு என்ன தரிசனம் கொடுக்கப்படுகிறதோ அந்த தரிசனம் என்ன என்பதை அறிந்த பிறகுதான் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் உண்டாகிறது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து உனக்கு கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லவில்லை. யாருக்கு சொன்னாராம்? தேராகு என்பவன் ஆபிரகாமுடைய தகப்பன். அவர்கள் ஊர் என்னும் பட்டணத்தில் இருந்தார்கள். ஊர் என்னும் தேசத்தில். அந்த ஊரில் என்ன தெரியாது இருந்தார். அப்புறம் அது ஊர் என்னும் தேசத்தில் இருந்தார்கள். அப்பொழுது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் எழுதிக் கொள்ளுங்கள், நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆதியாகமம் 11:31 தேராகு தன் குமாரனை ஆபிரகாமை அழைத்து கொண்டு ஆபிரகாமையும் அவன் மனைவியாக சாராளையும், நல்ல கவனிங்க, மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். யார் புறப்பட்டது? தேராகு, ஆபிரகாமுடைய அப்பா. தேராக ஆபிரகாமை அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு போயிடலாம், அங்கே செழிப்பு இருக்கிறது, ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தினார். இந்த தரிசனத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, இந்த தரிசனம் குடும்பமாய் சேர்ந்து கானானுக்கு புறப்படுகிறார்கள்.
புறப்பட்டு வருகிற பொழுது ஆரான் என்னும் ஒரு ஊருக்கு வருகிறார்கள். அந்த ஆரானில் வருகிற பொழுது தேவன் தேராகை எடுத்துக்கொண்டார். தேராகை இறந்து விட்டான். அப்பா இறந்துட்டார். இதுவரைக்கும் நடந்துட்டு வந்த அப்பா இறந்துட்டார். அவர் தான் சொன்னார், நம்ம கானானுக்கு போகணும். அங்குதான் விடுதலை தேசம், பாவத்தையும் ஓடுகிற தேசம். ஆனால் இந்த தேராகு எப்படிப்பட்டவன்? தேராகு யோசுவா 24:2 பார்க்கிற பொழுது அவன் விக்கிரகங்களை சேவிக்கிறவன், விக்கிரகங்களை செய்து வியாபாரம் பண்ணுகிறவன். அழைப்பு எங்கிருந்து வருது பார்த்தீங்களா? சங்கி வேதநாயகன் சாஸ்திரி ஒரு பாட்டு எழுதியிருந்தார். அது எழுதியிருக்கிறார், பொல்லா ஜென்மம் நானையா சொல்லால் கூறல் ஆகுமோ என்று எழுதினார். நம்முடைய பாரம்பரிய காரியம் எப்படி இருக்கும் என்று நம்ம யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் தாத்தா தெரியலாம், ஒருவேளை அதுக்கு முன்பாக உள்ள முப்பாட்டம் தெரியலாம், அவ்வளவுதான். சிலருக்கு தாத்தா பேர் கூட தெரியாது, என்ன ஜெனரேஷன் முடிஞ்சிருக்கும். ஆனால் இங்கு அவன் விக்கிரகங்களை சேவித்தவன், விக்கிரகங்களை சேவித்த ஒருவனுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்து மீட்டுக் கொண்டார். அந்த தரிசனம் அங்கிருந்துதான் ஆபிரகாமுக்கு வருகிறது. அது 12:2 அவனை பார்த்து முதலாவது சொன்ன வார்த்தை எப்பொழுது வந்தது தெரியுமா? அவங்க அப்பா இறந்த உடனே தான் தரிசனம் வெளிப்பட்டது. ஒரு அள்ளிலே சொல்லிடலாமா? ஒரு அள்ளிலே சொல்லிடலாமா? கோதுமை மணி விதைக்கப்பட்ட பிறகுதான் அதிக கனிகளை கொடுக்கும். ஆனால் நம்ம அது வரைக்கும் காத்திருக்க கூடாது. கோதுமை மணி விதைக்கப்படுவது அவசியம்தான், கிறிஸ்து இயேசு பிறந்தது அவசியம்தான். ஆனால் முன்பதாக இரட்சகரை அனுப்புவதற்கு திட்டப்படின தேவனாகிய கர்த்தர் இந்த ஆபிரகாமை அழைத்து ஜாதிகளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இன்றுதான் நானும் அந்த ஜாதிகளுடைய பிள்ளைகளாய் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா இறந்துட்டாரு. அப்பா ஆண்டவர் இறங்கி வந்தார், ஆபிரகாம்கிட்ட பேச ஆரம்பிச்சார். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். தேராக இருக்கிற வரைக்கும் சத்தம் கேட்க முடியல. அந்த அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். அப்பா இருந்தார், டாக்குமெண்ட்டை பார்த்துக்கிட்டாரு, நல்லா பட்டாவெல்லாம் வாங்கி வச்சுட்டாரு, இருக்கிற சொத்தை எழுதி வச்சுட்டாரு. சில ஆளுக்கும் சொத்தை இல்லை. ஒரு அல்லையா, என் பிள்ளைகளுக்கு நான் வச்சிருக்க ஒரே சொத்து இது மட்டும்தான், குளோரிட்டு தான். எனக்கு அதுதான் தெரியும், அதுதான் என்கிட்ட இருக்கு, அதுதான் என்கிட்ட இருக்கும். மற்றது எது வந்தாலும் அது அவர் கொடுத்தாலும் கூட அது அவருக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் அப்பா எழுதி வச்சுட்டாரு. தரிசனத்தை காமிச்சிட்டார். நான் குடும்பமாக தேராவுக்கு எல்லாம் சேர்ந்து சாராள் நம்ம பிள்ளை ஆறாம் எல்லாரும் அழைச்சிட்டு கானானுக்கு தான் போகணும் காமிச்சிட்டார். சரி, அப்போ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த தகப்பனுடைய மரணத்தின் வேதனை அவன் அறிந்திருந்தான். என்ற தரிசனத்தை காண்பின ஒருவன், தரிசனத்துக்கு அழைத்து சென்ற ஒரு தகப்பன் பாதி வழியில விட்டுட்டாரு. கானானுக்கு போற பக்கத்து கொண்டு வந்து விட்டுருக்கலாம், இல்ல இறந்துட்டாரு. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை அந்த வேதனையில் இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவருக்கு வந்து இருக்கிறான். ஆண்டவரே, நான் தனிமையாக இருக்கிறேன், புலம்பி அழுகிறான் என்றால் நான் இதை சிந்திக்கவே இல்லை. கர்த்தருடைய வருகை இந்த நாளில் இருக்கும் என்று நமக்கு தெரிவது இல்லை. யாரை இழப்போம் என்று நமக்கு தெரிவது இல்லை. ஏன் நாம் எப்பொழுது மரித்து போவோம் என்று தெரிவதில்லை. என்றாலும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் இது சிந்தனை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய நாட்களின் அளவை எனக்கு போதித்தருளும். ஆபிரகாம் நட்டாத்தில் விடப்பட்டான். நம்பி இந்த தகப்பன் அவுட். அதற்கு பின் அவனோடு இருந்தவர்கள் அவனோடு எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும். எல்லாரும் அவனை கைவிட்ட கேசுதான். அப்பா ஆண்டவர் வந்தார், அவனை பார்த்து இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தான், அவனை பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆசீர்வாதமா எப்படி இருப்பது? எனக்கு கடனே இல்லை, எனக்கு வாடகை வீடு இல்லை, எனக்கு நல்ல வருமானம் இருக்குது, இந்த பேங்க்கில் நல்ல பேலன்ஸ் இருக்குது, இது ஆசீர்வாதமா? இல்லை. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னா நானும் புசிப்பேன், மற்றவங்களை புசிக்க பார்ப்பேன். நான் இங்கே நிற்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் இங்கே நடந்து வர்றது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம வாய் மாற்ற நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சுற்றி உள்ளவர்கள் ஆனலை கிளப்புகிற அபிஷேகத்தில் நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தின் பேர் தான் ஆசீர்வாதம். நாம் யார்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆண்டவர் நம்ம எப்படி அழைத்தாரா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. வராமே சொல்ல மாட்டோமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வது. சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? சில பெரியவங்க யாராச்சும்
நல்லா மூச்சு போய்கிட்டு இருக்கும், பாதி மூச்சு போய்கிட்டு இருக்கும். அப்போ கொடுத்து ஒரு கையெழுத்து போட சொல்லுவாங்க, ஒரு கை நாட்டு வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ டிக்கெட் புட்டுக்குச்சுன்னா மீதம் உள்ள நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஏதோ பிச்சை மீதி எனக்காக என் பிள்ளைக்கு ஆகும்னு. எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, அவங்க மறிக்கும் தருவாய். நானும் ஒரு சர்ஜரி வீட்டில் படுத்திருந்தேன். எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் கலந்து பக்கத்தில் இருக்கிறோம், நானும் போக முடியல. அப்போது எனக்கு சொல்லி அடிச்சாங்க, எப்பா அப்பாவோட சைனை கொஞ்சம் போட்டு கொடு, கொஞ்சம் பணம் எடுக்கணும் அப்படின்னு. ஏன் தெரியுமா சொன்னாங்க? நான் 8th படிக்கும் போது ப்ராக்ரஸ் போட்ட கையெழுத்து போட்டேன், எங்கள் அப்பா கையெழுத்து போட்டேன். நீ யாரும் போட்டுறாதீங்க. அதனால என்னாச்சு, அப்பா இன்னைக்கு நம்ம இந்த அப்பா இவன் கையெழுத்து போட்டுட்டா அப்பாவை கேட்டு அப்பா உயிரை காப்பாற்றிடலான்னு என்கிட்ட வந்தாங்க. அப்பாவை கொஞ்சம் தானே அன்னைக்கு நான் அறியாமல் செய்தது, இன்னைக்கு கர்த்தரை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இல்லையே சொல்லுவோமே, எல்லாம் லாஸ்ட்டு ஒரு கை நட்டை வைக்கிடுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் வாக்கு தத்துவத்தை ஆபிரகாமோடையே பெற்றுக்கொண்டோம். சுதந்திரித்துக் கொள்வது, அப்பா இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்து நமக்கு தான். எவ்வளவு நாள் இருக்க போறேனோ, இதை இப்ப நான் இருக்கும்போதே இதை எழுதி வச்சிடலான் இருக்கேங்கய்யா. நீ எழுதி வச்சுட்டு அவ்வளவுதான் கவுந்துருவேன். வாங்குறதெல்லாம் அவனை சொல்லிட்டு போயிடும், நட்டாத்துக்கு வந்துடுவேன். அப்புறம் தான் சில்ட்ரன் ஹோமை விட்டுட்டு அந்த ஹோம் போய் எந்த ஹோமு, அடல்ட்ஸ் ஹோம், பெரியவங்களுக்கு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தமிழ்ல, முதியோர் இல்லம். முதியோர் இல்லம்னா நம்ம தான் இருக்கு. நீங்க கைது போட்டீங்கன்னா முதியோர் இல்லம் தான் பார்த்துக்கங்க. வேணாம் இருக்கட்டுங்க. நாம் அப்படி அல்ல, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது. எப்படிங்க சுதந்திரிக்கிறது? அதான் கத்தனத்தில் பேசுகிறார். நாம் சுதந்திரிக்க பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் என்ற ஒரு உணர்வு நம்மை பாரப்படுத்திக் கொண்டே இருக்கணும். நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கிறவன் மற்றவனுக்கும் பிறனுக்கான நோக்குகிறவனாய் இருப்போம். ஆனால் நான் ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அது 25:11 வாசிப்போமே. 25:11. இது ஆச்சரியமான ஒரு சம்பவம், ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயம். தேராக மரித்த பின் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவர் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இதென்ன ஆச்சரியமா இருக்குது. ஈசாக்கை கர்த்தர், ஆபிரகாம் இறந்த உடனே கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். என்ன பாஸ்டர் காலையிலே கொஞ்சம் ஒரு மாதிரி போறீங்க, யாரும் டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஆசீர்வாதமா? இல்லை, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்க அப்பா உனக்கு கையெழுத்து போட்டாலும் போடலைனாலும், உங்க அம்மா உனக்கு பங்கு வச்சிருந்தாலும் வைக்கலனாலும், என்ன போல 0வா இருந்தாலும் உங்க அப்பா ஹீரோவா இருந்தாலும் சுதந்திரம் உங்களுடையது பெற்றுக்கொள்ளுங்க. முதல்ல சொல்லுங்களேன், நாம சொல்ல மாட்டீங்களா? ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரு. ஆனால் ஆதியாகமம் 11:10-30 பார்க்கிறோம், சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தாங்க. வாசிக்கிறீங்களா? யாராவது வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தான். இப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது யாரு? ஈசாக்கு. அவர் யாரு? ஆபிரகாமோட அவன் மலடி, அவர் எங்க ஆசீர்வாதம் இருக்க முடியும்? ஆனா ஆண்டவரோ இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்கிற தேவன். அந்த அம்மாவுக்கு 40 வயசுல புள்ள கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் லேட்டா பிறந்துருச்சுமா. 60 வயசு பிறந்திருந்தா கூட ஐயோ இந்த வயசுல கூட குழந்தை பிறந்துருச்சுக்குவாங்க. இது எல்லாத்தையும் அழித்து ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எல்லாம் நின்ன பிறகு அவன் சரீர செத்ததுக்கு அப்புறம் உயிரோட ஒருத்தர் பிறந்த பாருங்க, அவன் தான் ஆசீர்வாதம். ஆண்டு கொடுத்த இந்த உன்னதமான தெய்வ பிள்ளைகள் எல்லாம் வேத புத்தகத்தை பார்க்கிற தேவனுடைய பாத்திரங்கள் எல்லாமே கடுமையான இக்கட்டுகளை சாபங்களை கடந்து வந்தவர்கள். ஒரு குழந்தை இல்லை என்றால், மலடி என்றால் அது மகா பெரிய சாபமாய் கருதப்பட்டது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்ப சாராள் இருந்தாள், தேராக இருக்கும்போது இருந்தா. தேராக என்ன பேசுறான்னு தெரியல. நான் நினைக்கிறேன் தேராக ஒரு நல்ல மாமனார். சட்டம் வர மாட்டேங்குது, யோசனையா இருக்குல்ல. நல்ல மாமனார். அவர் பிள்ளை மாத்திரம் விட்டுட்டே அந்த மருமகளை கீழே விட்டுரு, ஆரனை கூப்பிட்டு உன்னோட மகள் நீங்கள் விட்டுரு, லோத்தை கூப்பிட்டு உங்கள் அம்மாவை விட்டு நம்ம மட்டும் தனியாக போயிடலான்னு. இன்றைக்கி பசங்களாம் புரோட்டா சாப்பிட்றாங்க, 1 மணிக்கு வரான்னு பார்த்தீங்களா பைக்கில் எல்லா ஃப்ரெண்ட்ஸாக கிளம்பிடுறாங்க, எல்லாரையும் விட்டுட்டு. அது மாதிரி செய்யலை. ஆபிரகாமையும் சாராளையும் லோத்தை எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிட்டார். நல்ல மனுஷன் கெட்ட மனுஷனா? நல்ல மனுஷன்.
ஆனால் மருமகளுக்கு பிள்ளை இல்லைங்க. சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, உலகம் எவ்வளவு பேசும் தெரியுமா? அதுவும் தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப அதிகமா பேசுவாங்க, வாயினாலேயே கொண்டு விடுவாங்க. என்னாச்சு, கல்யாணம் ஆச்சா, உனக்கு எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம் போட்டு அந்த பொண்ணை வாழ்க்கையை வரைக்கும் வச்சிருவாங்க. அந்த பேரண்ட்ஸ் பண்ற பாடம் அவங்களுக்கு புரியாது, கொண்டுறாங்க. சரி, ஒரு வேளை தெரியாம கல்யாணம் ஆச்சுன்னே வச்சுருக்கேன். என்ன இது விசேஷம் உண்டா, விசேஷம் உண்டா, ஏன்னா இப்பதானே கல்யாணம் பிரியாணி திட்டு போனோம், அப்புறம் உனக்கு திருப்பி விசேஷம். புள்ள இருக்கா, பூச்சி இருக்கா, புள்ள பூச்சி இதெல்லாம் வேணும்னா போய் இந்த கூட இந்த ஓடு இந்த சாக்கடை போய் பாரு, எல்லா பூச்சி விதமாக ஆகும். இந்த பிள்ளையை பிடிச்சிட்டு பூச்சி இருக்கா புழு இருக்காங்கிறது. அவள் மலடி. நியாயாதிபதிகள் 13:7 வேகமாக சாரி 13:2. நியாயாதிபதிகள் 13:2. தான் வம்சத்தானே ஆகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடி. இது யாருங்க? இங்க இருந்த ஒரு பலசாலி ஒருத்தர் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார், நியாய விசாரி. அவர் பேரு சிம்சோன். எவ்வளவு பலசாலி! நியாயாதிபதிகள் புத்தகத்துல ஒரு மெயின் பாயிண்ட் அவர் தான். ஆனா அவரும் பிறக்கும் போது இல்லைங்க, அவருடைய அவளுடைய அம்மாவும் மலடி. நல்லா கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் வேதத்தில் உள்ள ஹிஸ்டரி. மலடியாக இருக்கிற அந்த மனோவாவின் மனைவிக்கு ஒரு பலசாலி பிறந்தான். அவனுடைய மேல இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எவனும் கிடையாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், மலடி. அவனு சாமியல் 2:5. மலடியாக இருந்தவள் 7 பெற்றாள். யார் இருந்தாமா? அன்னாளமா. அல்லேலூயா. அம்னால மலடி பிறந்த தீர்க்கதரிசியோ தான் முதல் பேர்சேபா மட்டும் இவர் தான் தீர்க்கதரிசி உலக. அவர்களே சொல்லுங்களேன், இவங்க எல்லாம் ஒரு மலடிக்கு பிறந்தவங்க. லூக்கா 1:7. எலிசபெத் மலடியா இருந்தபடினால் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. 20 வயது சென்றவர்களா? இது யாரோட அம்மா? சத்தமா சொல்லுங்க, யோவானோட அம்மா. என்ன இவ்வளவு பெரிய ஆளெல்லாம் பிறந்தது கர்ப்ப செத்த பொம்பளைங்கனால? வரமாட்டேங்குது. ஆதியாகமம் 29:31 அங்க ஒரு அம்மா இருக்காங்க, அதை விட்டாங்க மாசி ஓடிடலாம். 29:31. லேயாள் என்பவள் இருந்தால பின்னாடி அந்த கடைசி வார்த்தை ராகேலோ. அவர் மகன் யாரு? சொல்ல மாட்டீங்களா? எங்க இது நடக்காதுன்னு தெரியுமோ அங்கெல்லாம் கர்த்தர் நடத்தி காமிச்சிருக்காரு. இன்னும் நிறைய இருக்கு, நீங்க வீட்டுல போய் தியானிங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த வார்த்தைகள் எல்லாம். எலிசபெத் போய் நிக்கிறாங்க, மலடி. ஹஸ்பண்ட் ஊழியக்காரரு, அவர் போய் ஊழி செய்வார், அப்போ கொடுப்பார், வருவார், எல்லாம் பேசிடுவாங்க. ஐயா எனக்கு ஒரு பிள்ளை இல்லையா, எனக்கு ஜாப் பண்ணுங்க. அவர் உள்ள வெந்து ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கேன், எனக்கு பிள்ளை இல்லை, எப்படி நான் பிள்ளைக்காக ஜாப் பண்ணுவேன்? சிம்சன் நியாய விசாரித்தான் வந்து கேட்டிருப்பாங்க, ஐயா இவ்வளோ பலசாலியா இருக்கீங்க, எனக்காக ஒரு ஜாப் பண்ணுங்க. என்ன ஜாப் பண்ணியிருப்பாரு? யோவான் நாடு அம்மா என்ன ஜாப் பண்ணியிருப்பாங்க? மனோவா என்ன ஜாப் பண்ணியிருப்பாரு? தனக்கு இல்லாதது எல்லாம் எப்படிங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது? சரி, ஆதியாகமம் 28:21 சாரி 25:21. இப்போ நம்ம ஈசாக்கிட்ட வரோம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் வேண்டுதலை கேட்டருளினார். மனைவி ரெபெக்காள் கற்புத்தவர். சொல்லாமா? இப்ப என்ன நடந்துச்சு? இங்கே நம்ம ஈசா கிட்ட தானே வந்த ஆபிரகாம்கிட்ட இருந்து. இந்த ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிறார். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவங்க இந்த ஜெபத்தினுடைய பாரங்களை அறிந்தவங்களாக இருக்கணும். ஈசாக்கு விதை விதைத்தால் 100 மடங்கு அறுவடை செய்தான். எப்போ ஜெபம் பண்றோம்? தசமபாகம் வைக்கும் போது. ஆண்டவரே, ஈசாக்கு விதை விதைத்தால் 100 மடங்கு அறுவடை செய்தாங்க. காணிக்கை போடும்போது ஜெபிக்கிறது தானே. நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், நீங்க பண்ணீங்களா இல்லைன்னு தெரியல.
ஆண்டவரே ஈசாக்கு விதைச்சா 100 முறை பலன் இருந்தார், நானும் பலன் பெறணும் ஆண்டவரே. ஆனால் பலன் இல்லையே, எங்கே போச்சு? அவர் ஈசாக்கா இல்லை, ஈசாக்கு மாதிரி இருக்கும். ஈசாக்கு ஆபிரகாம் கட்டி தூக்கி மேலே வச்சார். ஈசாக்கு கையை உதறிட்டு, நான் யார் தெரியுமா, ஏன் மேலே கை வைக்கிறேன் கேட்கல. எங்கள் அப்பா எது செஞ்சால் நல்லதான் செய்வேன், ஆபிரகாம் எது செஞ்சால் நன்மை தான் செய்வேன். ஏன்னா தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர் என்ன செஞ்சால் கரெக்டாக தான் இருக்கும். தூக்கி மேலே வச்சா கட்டி படுத்துக்கிட்டான். இன்னைக்கு என்ன அற்புதத்தை செய்ய போகிறாரோ. 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு அம்மாவில் முடியல. ஸ்கூலில் வாத்தியாருக்கெல்லாம் பேர் வைப்போம், இன்னைக்கு ஜெபம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருவோம். சிலங்க பார்த்து ஆலோசனை சொல்லுவாங்க, எப்போ தம்பிக்கு என்ன பண்ணுறாரு, அப்படியா சரி நல்லா படி, நல்லா ஜெபம் பண்ணு, கத்தோட அற்புதம் செய்வான்னு. ஐயோ இந்த பெருசுக்கு மாத்திரம் சிக்கிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு வர்றாங்கலாம் உண்டு. சர்ச்சுக்கு வரும்போது ஐயா அவரை பார்த்துடக்கூடாது, ஐயோ இவரா, ஐயோ ஒரு பயந்து ஓடுறவங்க பட்ட பேரே வச்சுருவாங்க இல்லையா. ஆரோனு, ஈராக்கு, ஈசாக்கு. அப்படி ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். அதனால தான் கத்தர் ஆசீர்வதிச்சேன், தன் முழுவதும் ஒப்பு கொடுத்தான். இப்போ மனைவி மல்லடி, தான் யாருக்கு பிறந்தான்? மல்லடிக்கு பிறந்தேன். வராமல் சொல்லுங்க, ஒரு மல்லடிக்கு பிறந்த ஈசாக்கு இப்போ போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே மல்லடிக்கு பிறந்த நான் ஜெபிக்கிறேன், என் மல்லடியை வச்சு பிள்ளை பிறந்தாங்க. கத்தருக்கு அவன் ஆசீர்வதித்தார். அப்போ நம்ம முதலாவது நம்ம குடும்பத்தில் உள்ள அந்த பாரத்தை எடுத்து ஜெபிக்கணும். ஆபிரகாம் ஜெபித்தார், ஈசாக்கு பிறந்தால். ஈசாக்கு ஜெபித்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 24-25 அங்கு வாசிப்போம். தாவீது ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது வார்த்தைகளை மட்டும் குறிப்பிட்டு கவனித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த வாதை நிறுத்தப்பட்டது. முதலாவது நம்முடைய குடும்பத்துக்கு அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கணும். இரண்டாவது தேசத்துக்காக ஜெபிக்கணும். தாவீது அவனே துரத்தப்பட்டவன், ஒரு ராஜாங்களுக்கு வந்திருக்கிறான். ஆனால் அவன் போய் ஜெபித்து பலிகளை செலுத்தி தேசத்துக்காக ஜெபித்த பொழுது, நல்லா கவனிங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்பட்டது. எனக்கு அனுதினமும் இந்த கிறிஸ்துக்காய் பாடுபடுகிறவர்களுடைய லிஸ்ட் டெய்லி எனக்கு வரும். நான் ஜெபிக்கிறதுக்கு என்னால் ஜெபிக்க முடியறது இல்லைன்னா அப்படி கண் கலங்கும், உள்ள விம்மி போகும், அவ்வளோ பாரமாக இருக்கும். கடந்த வாரத்தில் ஒரு அப்பாவும் மகளும் ஊழியத்துக்கு போயிருக்காங்க. 11 வயசு பிள்ளை. இவங்க அப்பா போய் பொம்மை பிள்ளையை பார்த்துட்டாங்க. என்ன தெரியல, அவங்க வீட்டுக்கு போய் பிடிக்க போகிறது இந்த பிள்ளை இருந்திருக்க அப்பா ஊழியத்துக்கு போயிட்டாரு. இவளை பிடிச்சா அவன் தன்னால் வந்துடும்னு சொல்லி அந்த பிள்ளையை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. நம்ம நாட்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு பிசாசு எல்லாருடைய மனதை பிடித்து நாசப்படுத்தி வச்சிருக்கான். இந்த சின்ன குழந்தைய பிடிச்சா அவங்க அப்பா தன்னால் வருவான். என்ன ஒரு கீழ்த்தரமான புத்தி. வாதம் இருக்கு. இன்னும் நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதம் மரட்டுத்தன்மை இருக்கு. தேவன் கேட்டருளுகிற விண்ணப்பத்தை நான் தேவனுடைய பாதத்தை வைக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு ஜெபிக்கிற பொழுது இந்த ஆசீர்வாதத்தை தருவாமல் தடை பண்ணுகிற அந்த மலட்டுத்தன்மை நம்ம குடும்பத்தை விட்டு நீங்கணும். நீங்கள் நான் சுதந்திரிக்க பெற்றவர்கள். அவர் போய் ஜெபித்தான், வாதை நிறுத்தப்பட்டது. அந்த வாதை நிறுத்துகிற ஒரு ஜெபம் நம்ம இடத்துல இருக்கணும். உடராஜாக்கள் 6:3 ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த, சாலமோனை பார்த்து சொல்றார் ஆண்டவர், நீ செய்த ஒரு விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் இருக்கும். கடைசியில் சொல்றாரு, என் கண்களும் என் இருதயமும் என்னால அங்கே இருக்கும். நல்ல கர்த்தர், நல்ல ஒரு கை தட்டுவோமா கர்த்தருக்கு. நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தருடைய கண்களும் இருதயமும் என்னாலும் நம்மோட இருக்குமா. இரண்டாவது, தேசத்துக்கு நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இங்கே அதிகமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, இரவு ஜெபங்கள் நடக்குது. நாங்கள் அடிக்கடி வெளியில் போய் அதனால் நம்ம வர முடியல, நாங்கள் வரமோ இல்லை, நீங்கள் வந்துடுறீங்க. தயவாக இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் தேவாலயத்தில் மட்டுமல்ல, வீட்டில் ஏறெடுக்கப்படணும். அந்த அம்மா சண்டை போட்டு போயிடுச்சு, பரவாயில்ல, போயிட்டு திருப்பி வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த பையன் திட்டிட்டு போயிட்டான், என் வயிற்றுல குழந்தையா அப்படிங்கிற சந்தேகம்லாம் சில நமக்கே வந்துடும். அவன் பேசுகிற பேச்சு, பரவாயில்ல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அவன் திருப்பி வரும்போது ஈசாக்கா வருவான், அப்பா என்னை மதி கொடுத்துருமா, ஓடி வருவான். அவனுக்கு எவ்வளோ வருஷம் ஜெபம் பண்ணுறீங்களே, கர்த்தர் விட்டுருவாரன்னு. அவர் செடி மொத்தமாகலை, அவர் விட்டுற மாட்டார். எதற்கு அந்த பையன் உப்பு கொடுத்து அவன் செஞ்சு குட்டிப்பான். நம்ம ஆண்டவருக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், குட்டிப்பத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அந்த ஐயா கொஞ்சம் கோபமாக இருந்தாருன்னா பரவாயில்ல, அவன் கோபமாக இருக்கட்டும், கொஞ்சம் வேலை டென்ஷன் ஏதோ இருக்காரு, வியாதி பலவீனம்லாம் இருப்பார். விட்டாரு, நீட்டு முழங்கால் போடுப்பான், அம்மா போய் முழங்கால போடுப்பான்.
தன்னால் வருவாருமா. ஆபிரகாம் எங்கேயும் போக முடியாது, ஈசாக்கு எங்கேயும் போக முடியாது, ஆண்டோட சர்க்கிள்குள்ளே தான் இருக்க முடியும், எங்கேயும் போக முடியாது. அடுத்து தேசத்துக்காக பண்ணும்போது ஒரு வாலிபர் எடுத்து அந்த சூழ்நிலைகள் எண்ணி 8 வயசுக்குள்ள போன வாரம் மொபைல் எடுத்து உட்காந்துட்டான். அவங்க அண்ணன் வந்தான், அவன் 12 வயசு பையன், நல்ல அண்ணன் வந்து சொன்னாடி 3ஆம் கிளாஸ் படிக்கும், உனக்கு எதுக்கு மொபைல், தூக்கி போட்டு உட்காருண்ணா. நேராக போய் கிடத்துல குதிச்சிட்டான். 8 வயசு. இதெல்லாம் மாதிரி எனக்கு வந்துட்டு நான் பார்க்குறேன். அப்போது முழங்கால் போடும்போது ஆவியானவர் நமக்கு காண்பிக்கணும் என்ன நடக்குது உன்னை சுற்றி, தேசத்தில் என்ன நடக்கிறது, நான் எதுக்கு ஜெபிக்கணும், வாரப்பட்டு ஜெபிக்கணும். மூன்றாவதாக சுற்றி நிற்கவங்களுக்காக ஜெபிக்கணும். யோபு 42:10 யோபு சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது ஒரு அழிவை சொல்லுவேன், சிறையிருப்பு மாற்றுகிற ஜெபத்தாங்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் சொல்ற வசனம் நிறைய அப்போஸ்தலரை பார்க்கிறோம், அவர்கள் கூடி இணைந்து வேண்டுதலில் ஜெபத்தில் தரித்திருந்தார்களாம். அவர்கள் தரித்திருக்க ஆவியானவரால் மேலே உட்கார முடியல, இறங்கி வந்தார். இது வரைக்கும் பரலோகத்தில் இருந்தார், தீர்க்க தரிசிகளிடத்தில் மாத்திரம் பேசினார், அவர்கள் மூலமாய் மட்டும் ஜனங்களிடத்தில் பேசினார். இப்போ எல்லாம் கூடி ஜெபிச்சாங்க, எல்லாம் தரித்திருந்தாங்க, சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆவியானவர் இறங்கினார், சும்மா இறங்கல, ஃபர்ஸ்ட் இறங்கும் போதே அக்கினி மயமா இறங்க. 120 பேர் மேலே அக்கினி எரியுதுங்க. இன்னைக்கு வந்திருக்க உங்க மேல அக்கினி இருக்குங்க. போய் கண்ணாடியில பாருங்க, ஆவிக்குரிய கண்ணாடியில பாருங்க. இதுவரைக்கும் அக்கினி துகளா இருந்த நம்ம இனி தீப்பிழமா எழுமணும். சொல்லுவோமே ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் யாருக்கு உதவி செய்கிறார்? வசனம் சொல்லுது, நமக்கு உதவி செய்கிறார். அடுத்து சொல்றாரு, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடி நமக்கு ஜெபம் தெரியலங்கிறாருங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் ஒத்துக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஜெபம் தெரியாது, ஏன்னா நம்ம சர்க்கிள் சின்னது. கண் எதை பார்க்கிறதோ, எதை கேட்கிறதோ, எதை உணர்கிறதோ ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். அந்த ஆண்டு சொல்றாரு, உனக்கு சரி ஜெபம் தெரியலமா, அதனால பயப்படாத, நான் உனக்காக பெருமூச்சு ஆவியா. இந்த தேவன் கொடுக்க இந்த வாக்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம ஆயத்தப்படணும். முதலாவது குடும்பத்தில் பாரத்தோடு ஜெபிக்கணும், விட்டுறக்கூடாது. சில நாள் பார்த்தீங்கன்னா ஜெபம்னு வரும், நல்ல ஃபேமிலி பேரே உட்காரும், ஜெபம் உடனே மொபைல் தூக்கி வெளில போயிடும். பார்த்துக்கிங்களா? நம்ம வீட்டில் நடக்கும், கண்டிப்பாக எங்கேயாவது நடந்துருவோம். அவர் மொபைல் தூக்கிட்டு கிளம்பிடுவார். அப்புறம் எங்கே நம்ம இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்காக, ரட்சிப்புக்காக, தெய்வ அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கே தம்பிக்கு வந்து உட்கார மொபைல் எடுத்துகிட்டு போனோடனே ஏன்னா அவருக்கு ஆஃபீஸில் கால் வந்திருக்கும். அவருக்கு கால் வராது, கை வராது, கர்த்தர்கிட்ட வந்தால் தான் எல்லாம் வரும். அது நம்ம குடும்ப ஜெபத்தை விட்டுறாதீங்க, தீவிரப்படுத்துங்க, தீவிரப்படுத்துங்க, வசனங்களை தீவிரப்படுத்துங்க, தேவனுடைய வார்த்தைகளை தீவிரப்படுத்துங்க. நாட்கள் பயங்கரமான வருது. நீங்கள் ஆசீர்வாதத்தின் பட்டயங்க, நம்ம வீசுற ஆசீர்வாதம் தான். வெட்டப்படுறது சாத்தானும், ஜெயிக்கிறது நீங்கள் நானுமா இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு மலட்டுத்தன்மையாக இருந்த இவர்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இதுவரைக்கும் கர்ப்பம் தரிக்காத ஆசீர்வாதத்தை திறந்து விட போறார். இந்த வருஷம் 2025ஆவது வருஷம் தேவநாமத்தில் நான் டிக்ளேர் ஒரு காரியம் பண்றேன். ஆவியில நிறைந்து சொல்லுகிறேன், வருகிற மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்படியே மெதுவா அப்படி ஏறிக்கிட்டே இருப்பீங்க. வர்றதெல்லாம் பின்னாடி வரும், சேர்றதெல்லாம் சேர்ந்து கொள்ளும். அந்த துக்கம் மாறும், துயரம் மாறும், முக்கியமாய் வறுமை மாறும், குழப்பங்கள் மாறும், சந்தோஷத்துக்குள்ள போயிடுவீங்க. நீங்க சொல்லுங்களேன், மே மாதம் 31ஆம் தேதிக்கு வரைக்கும். அதற்கு அப்புறம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 12ஆம் வரைக்கும் கொண்டாடி ஆர்ப்பரிக்கிற ஆனந்தத்தால கத்த நிரப்ப போறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க ஆண்டவருக்கு, கை தட்டி ஆமென் சொல்லுங்க ஆண்டவருக்கு. இது உங்க பிரதர் இங்க இருந்து பேசல, உங்க அப்பா மேல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல கையை தட்டி பெற்றுக்கொண்டு அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். இல்லைன்னு ஒண்ணுமே இருக்கக்கூடாது, அதுக்கு வாயில இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்பா எனக்கு இருக்கும்போது அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனக்கு ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க
சுதந்திரிப்பதற்கு செய்யக்கூடாத எச்சரிப்பாக இருக்க வேண்டிய சில முக்கியமான அடிப்படை காரியம் உண்டு. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். என்னாகவும் 14:8. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அடுத்த வார்த்தை, கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. ராமி சொல்லுவே. இப்போ கர்த்தர் நம்ம பிரியமாயிருந்தா கண்டிப்பா கானான் கொண்டு போய் சேர்த்துருவாரு. கானானுக்கு போய் சேர எத்தனை டிக்கெட் போச்சு தெரியுமா? முதல்ல தேராக டிக்கெட் வாங்கிச்சு, அடுத்து ஆபராமும் டிக்கெட் வாங்கிட்டாரு. உள்ள போன விரலே சொல்லுங்களேன். மலடியா இருந்து உலகத்தை நம்பியை பெறாம எப்படிங்க கானானுக்கு போக முடியும்? மோச எவ்வளவு உழைத்தாரு பார்த்தீங்களா கானான் போறதுக்கு? ஜனங்கள் அத்தனை லட்சம் மக்கள்கிட்டையும் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு ஆள் முறைச்சிட்டு போனால் நமக்கு எப்படி இருக்குது? எவனோ வந்து பசங்க 8 பாட்டு ஒரு முறை முறைச்சிட்டு போயிடும், அவ்வளோதான். நமக்கு ராத்திரி 3 நாள் தூக்கம் வராது. ஏன் முறைச்சான்? அவன் யார்? இயேசுவின் ரத்தத்தை அப்படின்னு அவன் எப்படி பார்த்துட்டு ஆண்டவர். அது கருப்பு போய் நீங்கள் தூக்கிட்டு போகும்போது ஞாயிற்றுக்கிழமை கருப்பு பையோட வீட்டுக்குள்ளே போவீங்க. அப்படித்தான் நிறைய பேர் அப்படித்தான் டியூட்டி சர்ச்சை முடிச்சுட்டு கருப்பு பிளாஸ்டிக் பையோட உள்ளே போவீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துருவோம், அவ்வளோதான். எப்படி பார்த்து பாரு சனி நொல்லா வச்சுட்டு அவரை பார்க்கல. மோசே அவ்வளோ உழைத்தார், இத்தனை லட்சம் பேர் தூஷிச்சாங்க, கானானுக்குள்ள போக முடியல. ஆனா ஆண்டவர்கிட்ட நான் கானானை பார்க்க முடியாதா? இல்லை, நீ பார்க்க மாட்டேன், யோசுவாவை ரெடி பண்ண. அங்கேயும் ஒருத்தருக்கு அப்புறம் தரிசனம் ஒரு அமைச்சு சொல்லுங்களேன். மோசைக்கு அப்புறம் தான் அந்த யோசுவா பெற்றுக்கொண்ட. அப்போ அங்க என்ன இருந்த ஆண்டவர் பார்த்தார், மோசை முகத்தை பார்த்தார். மோசை இவ்வளோ தூரம் பிள்ளைங்க அழகாக நடிச்சு வந்தீங்களா, எப்படியா மலை மேலே ஏறிவா. ஆண்டவர் தனித்தின மலையை கூப்பிட்டுருவார். மோசை அங்கே வச்சு தனியாக பேசணும். அவருக்கு ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அவன் கூப்பிட்டு உட்கார வச்சு மோசையை பார்த்து என்ன பாடுபடுத்துறான் அந்த 20 லட்சம் பேர் அப்படி என்ன தேடிட்டு உட்காந்துருக்கு பாரு இது அப்படின்னு முகத்தை பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னாரு, நீ காணான்னு போக மாட்டேன், அதான் காணா, திரும்பி பார்த்துக்கோ. திரும்பி மோசை பார்க்குறான், இதான் காணான் ஆண்டவரே. ஆமாம், நீ எங்கள் காலை வைக்க மாட்டேன். ஏன் ஆண்டவரே? உனக்கு பரம கணம் கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, எதிர்த்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது. வசூல் சொல்லுவாங்க, மக்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், ஆனால் கர்த்தருக்கு விரோதமான கலகம். இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள். இந்த நாட்கள் வார்த்தையில் வாழ வேண்டிய நாட்கள், ஜெபத்தில் மூச்சு விட வேண்டிய நாட்கள். ஆண்டவர் சொல்லி இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, இரவும் பகலும் ஆவியிலும் வார்த்தையிலும் அபிஷேகத்திலும் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு நொடி அசைஞ்சா ராஜ்யத்தை காலி பண்ணதுக்கு சாத்தா ஆயத்தமாகிட்டே இருக்கிறான். நம்ம குட்டுமைப்படுத்தின சாத்தா ஒவ்வொரு நாளும் வெட்கப்படுறான். சில ஒரே காரியத்துக்கு ஒரே நாள் இயேசு நான் அப்பாலை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் போகலன்னு தெரியல எனக்கு. இன்னைக்கு ஒரு காரியம் இருக்கு, ஆண்டவர் இயேசு நாத்தை விட்டு தொலைஞ்சிடும், அவ்வளோதான். அது போகும்போது 2 அனுப்பி விட்டுட்டு போவோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வர நம்ம கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணிடவே கூடாது. பண்ணினா இதுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா கர்த்தர் பிரியமா இதை கொண்டு போயிடுவார். ஏன்னா அவன் 12:2 வாசிக்கிறோம், ஒரு சம்பவம் வாசிக்கிறோம். என்ன, மோசை கூட 2 பேர் இருந்தாங்க. அவங்க பேர் என்ன? நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, கேள்வி மட்டும் கேட்டதுங்க. எங்களுக்கு பதில் தெரியணும், உங்களுக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் தான் பேசணும். இல்லை நீங்களும் பேசுறீங்க, விட மாட்டேன். இங்கே 2 பேர் இருந்தாங்க. கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரமா பேசினாரு, எங்களை கொண்டு பேசினார்ல. இது யார்கிட்ட பேசுறாங்களா? ஆரவணும். இந்த மீடியம் எவ்வளவு கொழுப்பு பாருங்க. இவன் தான் அவனை மோசையை காப்பாத்தினான். இந்த மீடியம் தான் மோசைக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். நாமே சொல்ல மாட்டீங்களா? ஐக்கிய பாருங்க, வீட்டில் போய் சூப்பராக வாசிங்க. மோசையோட அம்மா நதியை வச்சு விட்டுட்டான். இவன் போய் மீடியம் போய் நின்று பார்க்குறான், எங்கே போகுது இந்த பக்கெட், எங்கே போகுதுன்னு பார்த்தா, ஆஹா, ராஜஸ்ரீ குளிச்சுட்டு பக்கத்தில் எடுத்த உடனே நதியை விட்டு குதிச்சிட்டான். ஏன் தம்பியே நேராக போய் அங்கே நின்றுட்டான். நின்றுட்டு அந்த குழந்தைய பார்த்தான். பார்த்து சொன்னால் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஒரு எபிரேசரை விட்டுட்டு வரணுமா? அவனுக்கு பால் கொடுக்கறதுக்கு காரணமான ஒருத்தி கர்த்தர் அவங்ககிட்ட பேசுறது இவளால் தாங்க முடியல. அவன் குடும்பத்துக்கு சத்துருக்களவன் வீட்டாரே. இது எச்சரிப்பு இல்லாத வீட்டுக்கு, கர்த்தர் ஆளுகை செய்கிற வீட்டுக்கு இல்லை, கர்த்தர் இல்லாத வீட்டுக்கு.
எச்சரிப்பா, ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ போய் பாருங்க, எல்லா ஆண்டு அவளையும் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிடுறாரு. அழகாக பாடுவா, நல்லா மியூசிக் போடுவான், நல்லா ட்ரம் அடிக்கடி நல்லா பாடுவா பாருங்க. அவள் இல்லாமல் போயிட்டா. இப்போ மேலே போய் ஒரு ட்ரெயின் வச்சு நல்லா பாடுறவ. ஆனால் சொந்த தம்பி மேலே ஆண்டவர் பேச அவளால் தாங்க முடியல. அப்போது அவ்வளோ ஒரு வார்த்தை பேசிட்டான். எங்களை கொண்டு ஆண்டவர் பேசலையா, மோசம் மட்டும் வச்சு பேசினாரு, இவ்வளோதான் நடந்த வார்த்தை. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்த வார்த்தை. நம்ம 12 3வது வசனம், மோசையானவர் பூமியில் உள்ள சகல மனுஷருக்கு மிகுந்த சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இந்த வார்த்தையை அந்த 2வது வசனத்தை கடைசி வார்த்தை சொல்லுது, கர்த்தர் அதை கேட்டார். யார் கேட்டது? கர்த்தர் மோசையோட பேசினாரு. அவர் அங்கேயே இருந்திருக்கணும். எதுக்கு இவங்கள்ட்ட வர்றாரு? இவங்களுக்கு கர்த்தர் நேசிச்சு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினாரு. ஆனால் அதில் இன்னொரு வார்த்தை இருக்கு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, சடுதியிலே 4வது வசனம், இங்க பேசுற உடனே கர்த்தர் இறங்கி வந்தார். 3 பேர் ஆசாரிய போறவர்கள் புறப்பட்டு வா, கர்த்தர் பேசிட்டார். மோசே ஆரோனை மீறிய கூட ஆசாரிப்பு கூட அதுக்குள்ள ஓடிவாங்க. உடனே 3 பேர் புறப்பட்டு போனாங்க. போன உடனே 6வது வசனம், என் வார்த்தைகளை கேளுங்க, என் வார்த்தை கவனி. ஒருத்தன் தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்துவேன், சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். அடுத்த வார்த்தை சொல்றாரு, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. நிறைய பேர் வாசிக்கும் போது அவன் தீர்க்கதரிசி இல்லைன்னு வாசிச்சிடுறாங்க. இல்லை, தீர்க்கதரிசியாக தான் அவன்கிட்ட போவேன், பேசுவேன், அவங்களை நடத்துவேன். ஆனால் என் மோசை அப்படிப்பட்ட சாதாரண தீர்க்கதரிசி இல்லைப்பா. மோசை எவ்வளவு ஆச்சரியமான அபிஷேகம் பெற்றவர். ஆசாரியர்களை உருவாக்கின அபிஷேகம், பிரதான ஆசாரியர்களை உருவாக்கின அபிஷேகம். என் மோசை அப்படிப்பட்ட சாதாரண ஆள் இல்லை. கர்த்தருடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் சொல்லிட்டு அந்த மறைபொருளா இல்லை, பிரத்யட்சமா இடத்துல பேசுவேன். வசனம் சொல்றாரு, நான் அவன் கர்த்தரின் சாயலை பார்க்கிறான். ஒரு கர்த்தருடைய சாயலை பார்க்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் நீங்கள் பேச உங்களுக்கு பயம் இல்லாம போச்சா? ஆண்டவர் கேட்டார். அதுக்கு மேல ஆண்டவர் பேசல. ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமா பேசுறதுக்கு உனக்கு பயம் இல்லாம போச்சா அப்படின்னு அடுத்த வார்த்தை இப்போ வரைக்கும் படிக்கும் போது என் உள்ள கலங்குது. 9வது வசனம் வாசிங்களேன். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. இந்த மூண்டது என்கிற வார்த்தை திரளாய் எழும்புவது. பெரிய புகை எழும்புது பாருங்க. பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறவங்க கப்பு கப்பு கப்பன் குட்டி சரியில்லை, அப்படிப்பட்ட கோபம். என்ன தெரியுமா? நல்லவனோ கெட்டவனோ கவனிங்க. ஒரு தெரு பிரசங்கி, ஒரு கிராமத்து பிரசங்கி, பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ஏறி ட்ராக்ஸ் கொடுக்குறவனோ எந்த ஊழியரை பற்றி பேசாதபடி வச்சிருக்கிறவங்க இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு பெரிய எச்சரிக்கை. பேசுகிற உடனே ஆண்டு கோபம் உண்டது மாத்திரம் இல்லை, அடுத்த வார்த்தை வலி நிறைந்த வார்த்தை. வாசிங்களேன். வழியில் மகன அவர் போய்விட்டார். எங்கேயா கேட்டிருக்கோம் அந்த வார்த்தையை? அவரோடும் தீர்க்கதரிசி, வேறியாடும் தீர்க்கதரிசி, கர்த்தர் போய்விட்டார். அவங்க தப்பா ஒன்றும் பேசலை, மன்னிக்கக்கூடிய சின்ன விஷயம். என்ன நடந்தது? கர்த்தர் தெரிஞ்சுட்டாரு. உங்களை தெரிந்தெடுத்தவர் தான். அவராமே சொல்லுவேன், யார் உங்களை குறை பேசினாலும் எனக்கு தேவையோட தான் இருக்கணும். மோசையோட அடுத்த வேலை, உங்களை யார் தீங்கு பேசினாலும், யார் பின்னால் வேலை செஞ்சாலும், யார் முன்னாடி வேலை செஞ்சாலும், உங்களுக்காக வேலை செய்கிற ஒரே ஒருத்தர் நம்முடைய தேவனாகி. ஆனால் நமக்கு பேர் தான் வேலைக்காரன், ஆனால் வேலை செய்கிறதெல்லாம் அவர். அது இதில் அப்படி உங்களே என்னை உயர்த்தி வச்சுட்டு ஒரு அப்பா உங்களை கைவிடுவார். சந்தோஷமாக எழுதிப்போம். 2025ஆம் ஆண்டு தேவனுடைய வல்லமை நீங்கள் காண போகிறேன். அவ்வளவுதான். ஆண்டவர் போய்விட்டார். வசனம் சொல்ல உடனே அந்த கூடாரத்தை விட்டு வேகமும் விலகி போயிடுச்சு. உரையின் மீரியாம் ஆரோனும் உறைந்த மழை வெண்மை போன்ற குஷ்டரோகியா மீரியா மாறிட்டா. ஆரோன் மீரியாமை பார்த்த பொழுது குஷ்டரோகியா இருக்க கட்டான். அவ்வளவுதான். இப்ப யார் வர்றதுன்னா மோசே தான் வர. அடுத்த வசனத்துல ஆண்டவர் பார்த்து, மோசே ஆயன் ஆண்டவனே, 11வது வசனம், ஆயன் ஆண்டவனே, நாங்கள் செய்த புத்தியினமான செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாது. பாவம் செய்தது யாரு? மீரியாம் ஆரோனும். ஜெபம் பண்றது யாரு? என்ன சொல்றாரு? நாங்கள் செய்த புத்தியினமான காரியம். இதுதான் நீங்கள் நான் எடுக்க வேண்டிய பாரம். தானியேலோட ஜெபம் முழுதும் பாருங்க, நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். எஸ்ரா ஜெபம் பண்றாரு, நாங்கள் எங்கள் பிதாக்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். நாங்கள் நம்முடைய பிதாக்கள் பாவம் செய்தோம், உண்மை. நம்முடைய முன்னோர்கள் பாவம் செய்தது உண்மை.
எங்கள் மேல சுமத்தாதிரும்னு. அடுத்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல ஆகக்கூடாது. ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு தெரியுமா? அவர் தீர்க்கதரிசி. அவளை இன்னும் 5 நிமிஷம் விட்டுட்டா, இவன் ஜெபிக்கலனா, நீங்க ஜெபிக்கலனா, விரோதமா பேசினவனுடைய நிலைமை தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து போகிற நிலைமை உண்டாகும். அதனால எல்லாரையும் மன்னிச்சிருங்க, எல்லாருக்கும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சொன்னார், அவன் உடனே சொல்லிட்டு அவள் அப்படி ஆயிடக்கூடாது ஆண்டவரே. அடுத்த 13வது வார்த்தை, இதுதான் ஒரு தீர்க்கதரிசி, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசனின் அடையாளம் இதுதாங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று அல்லேலியா சொல்ல மாட்டோமா? அல்லேலியா சொல்ல மாட்டோமா? அல்லேலியா சொல்லுங்க கர்த்தருக்கு. அவ்வளவுதான். அவன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கா பாருங்க. அவன் போய் ஆண்டவரோட இருக்கிறான், ஆனா பாசத்தை காமிக்கிறான். அவன் போய் பலி செலுத்துறான், இங்கே காண்பிக்கிறான். பிரதான ஆசாரியனை உருவாக்குறான். வந்து அருமையானது. இன்னொரு வார்த்தை இருக்கிறது. இந்த சாபங்கள் எப்படி வரும்னா, என்ன 12:14 கர்த்தர் மோசையை நோக்கி, இப்போ ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ கெஞ்சினது உண்மைதான். இந்த வார்த்தையில ரொம்ப ஆழமான வார்த்தை, அது நல்லா உட்காந்து நீங்க தியானிக்கணும். அவள் தகப்பன், ஆண்டவர் சொல்லுகிற மோசையை பார்த்து, அவன் தகப்பன் அவள் முகத்தில் துப்பினால் 7 நாள் வெட்கப்படணுமா. இது நியாயப்பிரமாணத்தில் ஒரு அடையாளம். ஒரு பிள்ளை ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிட்டாலோ, அல்லது ஒரு தப்பு பண்ணிட்டா, கீழ்படி ஏதோ பண்ணிட்டான், அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு, காரி துப்பிட்டா அவள் 7 நாள் வெட்கப்பட்டு போய் பாலித்து புறம்பா இருக்கணுமா. அவ்வளவு பரிசுத்தமான பந்தம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கு. அப்படி இருக்க வேண்டாமோ? அதே மாதிரி இவளும் போய் 7 நாள் நிக்கட்டும். ஏன் தெரியுமா? நான் காரி துப்பி இருக்கேன்னு அர்த்தம். என் தாசன் மேல செய்தபடினால அவளை வெட்கத்துக்கு உட்படுத்தி இருக்கிறேன். அவளை 7 நாள் போக சொல்லி சரியாயிடும். ரூல்ஸ் தாங்க. ஆசீர்வாதம் தாங்க. ஒரு அழிவு சொல்லுங்களேன், நிபந்தனைக்கு உட்பட்டது. ஆண்டு சொல்ல அவளை ஆண்டு சொல்லிட்டாங்க. அவளை வந்து தள்ளலப்பா. ஒரு அப்பா காரியத்து கூட போய் 7 நாள் நிற்கணும்னு நான் அப்புறம் எழுதி வச்சிருக்கேன்ல, நான் அப்பா தான், நான் பார்த்துக்கிறேன், 7 நாள் காத்துட்டு வர சொல்லு. கிருபை. சரி, 1 பேதுரு 4:18 வாசிக்கிறோம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானா, பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஒரு அழிவே சொல்லுங்களேன். இன்னைக்கு நீதிமான் நம்ம நினைச்சுக்கிட்டாலும் நம்ம ரட்சிக்கப்படுவது அரிது. காலை அற்புதமாக ஆண்டவர் பேசுகிறார். வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு எது என்னென்ன பல ரட்சிப்பு வேத வசனத்தை சொல்லுது. ஆனால் ஒரு வசனம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, முடிவு வரை இந்த ரட்சிப்பு நிலைநிறுத்தி பரவலை ரட்சிக்கப்படுவோம். 19வது வசனம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள், தேவ சித்தத்தின்படி நீ பாட அனுபவித்தால் சந்தோஷப்படு. நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாய் அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். அப்ப நம்ம பாடுபடுறோம்னா தேவ சித்தத்தின்படி தான் பாடுபடணும். வரலே சொல்லுங்களேன். நன்மை செய்து பாடுபடுவதுதான் தேவ சித்தம். வராமல் சொல்லுங்களேன். தீமை செய்து பாடுபட்டு கர்த்தாவே மக்கள் நீ கண்ணீரை கண்டீரே எத்தனை துருத்தியில வைத்தீரே. அவருக்கு நிறைய துருத்தி இருக்கு, நம்ம துருத்தி இல்லை. ஏன்னா நன்மை செய்யாமல் பட்ட பாடு, தீமை செய்த பாடு, எல்லாம் எதிராக செயல்பட்ட பாடு, தேவ சித்தத்தை அறியாமல் பட்ட பாடு. நீ தேவ சித்தத்துக்குள்ள நீ பாடுபட்டு பாரு, எல்லா யுத்தம் அவர் உனக்காக இருக்கணும். அதுதான் வாக்கு தத்துவம். அவர் தான் யுத்தத்தை செய்வார். நான் சொன்னல, நமக்கு பேர் தான் வேலைக்காரன். ஜோம் பண்ணி முடிக்கிறோம்ல, அது அப்பிரயோஜனமான வேலைக்காரன். அப்பா ஆண்டு சொல்றாரு, நீ இல்லடா, நான் தாண்டா உன்னை எஜமான நான் வச்சிருக்கேன்டா சொல்ற. ஆண்டவர் உன் இருதயத்தை மட்டும் எனக்கு தான், வேற என்னத்தை உங்ககிட்ட கேட்கிறேன். நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானா, நம்ம ரட்சிப்புக்குள்ள ஒரு நாள் விலகிடக்கூடாது. யார் சொல்லி எப்படி ஆத்து மக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவுக்கு ஒப்புக் கொடுங்கள். லூக்கா 12:47 முடிக்க போனோம், கவலைப்பட வேண்டாம். லூக்கா 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இப்போ ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு செய்ய வேண்டியதை பார்த்தோம், இப்போ செய்யக்கூடாததை பார்ப்பார். யாருக்கு புறமா பேசக்கூடாது, தேவ சித்தத்துக்கு அறியாமல் எதையும் செய்யக்கூடாது. வசனம் சொல்லுது, அப்படி தேவ சித்தத்துக்கு விரோதமாக அறியாமல் செஞ்சிட்டோம்னா யார் அடிக்கப்படுவாங்களா? விசுவாசி போடல, ஊழியக்காரன். யார் ஊழியக்காரன்? சுவிசேஷன் சொல்லுவது நம்ம எல்லார் மேலேயும் சத்தமாக சொல்லுங்களேன் கடமையாக இருக்குது. நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க தான். வராமல் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து கூப்பிட்றதுக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வருவோம்.
கூப்பிட்ற வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். ஆனால் கிறிஸ்தவன்னு தெரிஞ்ச எல்லாரும் வாசிக்கிறது நம்ம தான் வாசிக்கிறாங்க. நடந்து போன பாரு, இவன் கிறிஸ்தவன் எப்படி போகிறான் பாரு, இவன் பாரு என்ன ஸ்டைலில் பாரு, ஒத்த கால டவுஸ் போட்டு போகிறான், இவெல்லாம் கிறிஸ்தவனா, முடிஞ்சு போச்சு. ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது, உலகம் வாசிக்கிற வேதாகமும் நீங்களும் நானும் மட்டுமே. அவனுக்கு ஆதி அவன் தெரியாது, அந்த தெரியாது, ஆனால் நம்ம ஆதி அந்த அவன் ஒரு வார்த்தையை முடிச்சிருவான். அப்போது ஆண்டவர்கிட்ட நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். யாரை பற்றி பேசணும், எந்த ஊழியரை குறை சொல்ல வேண்டாம். 48ஆவது வசனம் சொல்லுது, அறியாதவனாக இந்த அடிகளுக்கு ஏதுவான செய்தவன் சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். நமக்கு கிருபை கொடுத்துருக்காரு, நிறைய கிருபை கொடுத்தாரு, கொஞ்சம் கிருபை கொடுத்துருக்காரா? அப்போ நிறைய கணக்கு கொடுக்கணும். கொஞ்சம் ஆசீர்வாதமா, அதிக ஆசீர்வாதமா? நிறைவான ஆசீர்வாதம். நமக்கு குறையே இல்லைங்க. கர்த்தர் நம்ம இப்போ ஒரு நாள் குறை இல்லைங்க. சும்மா அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனை. நாளைக்கு அவர் வரும்போது பாருங்க, ஜீவ கிரீடு நம்ம மேலே ஜொலிக்கும் போது பேசுறவெல்லாம் பார்த்து இது என்னன்னு நினைக்கிறதுக்குள்ள நம்ம மேலே போயிடுவோம். அல்லையே சொல்லுங்களேன், சந்தோஷமா கத்த கை போடுங்க. 1 யோவான் 2:17 சொல்லுகிறது, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், அது சந்தேகமே இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்து வரலையே சொல்லுங்களேன். அப்போ எந்த வார்த்தை பேசினாலும் எந்த கிரியை செய்தாலும் தெய்வ சித்தத்தின்படி. யாராவது ஊழியக்காரர் ஏதோ ஒன்று பண்றான்னா அவனை போய் பாருன்னு சொல்லிடவே கூடாது. நீ நம்ம மாத்திட்டு ஓடிடணும். ஆண்டவரே உதவி செய்ய ஆண்டவரே. சில ஆள் அதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஆள்லாம் இருக்குது. மற்ற ஊழியர் குறை சொல்றதுக்குன்னே ஆள் இருக்குது. ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, ஐயா தம்பிக்கு ரொம்ப தம்பியே பிள்ளைய தெரியல, பிசாசு பிடிச்சி ரொம்ப ஆட்டம் ஆடுதியா. அப்படியே அம்மா, ஆமாம் நேற்று நீங்கள் வந்து இப்போ கற்று உங்களாம் பேசினார் இல்லையா, அதெல்லாம் உண்மை தாங்கய்யா. அப்படியா, சரிம்மா. இப்போ எங்கே அப்படின்னா வீட்டில் இருக்கோம். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிங்களான்னு கேட்டேன். இல்லை பண்ணலையா இருந்துச்சு. பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள் நான் வரணும், நீங்கள் விரும்புனீங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் சொல்லிட்டு வாரேங்க. இல்லையா, நான் உங்கள்கிட்ட ஜோம் பண்ண ஆசைப்பட்டோம். அதாம்மா நானே ஜோம் பண்ணுறேன், பாஸ்டர் ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். தொடர்ந்து ஃபோனை கட்டுச்சு. ஏன் அவங்க பாஸ்டர் வேணாமா, அவர் ராத்திரி போக உழைச்சி உபவாசம் பண்ணி அவர்கிட்ட நம்ம அப்பா தூங்க விட மாட்டார். ராத்திரி போக சுத்தி கீத்தி ஓடி ஆத்மா ஒவ்வொரு பேரும் அறுவடை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். தெய்வ சித்தத்தின்படி செய்யணும். அப்போ தன்னுடைய நடத்துகிற ஒரு மேய்ப்பு மேலே நம்பிக்கை இல்லாமல் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது விக்கிரகாராதனை இல்லையா? எச்சரிப்பாக இருக்கணும். ஆண்டு சொல்றாரு கலத்தியர் 1:4, அவர் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படிக்கு தம்மையே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் அல்லவா. அதனால ஒரே ஒரு வாசிப்படி ஏசாயா 26:4 சொல்லுது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களை கீழே தள்ளுவார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துவார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நித்திய கண்மலை. ஆமென் சொல்லுமே. ஆசிரியத்தை சொந்திருக்கலாமா? தேவசத்தை எல்லைக்குள்ள ஓடி வந்துடலாமா? எல்லை எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். Holy Spirit, we give you all the glory to you, Lord. Thank you, Jesus. எல்லா கண்களையும் மூடுவோம். யாரு கண்களை திறக்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி. தகப்பனே, மறுபடி எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த பிள்ளை சாதாரண பிள்ளைங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சமாய் பெருகினாங்க. எல்லாரும் ஏற்ற வேளையில காரியங்கள் அவங்களுக்கு நடந்தது. ஏற்ற வேளையில் ஆகாரம் கிடைத்தது, ஏற்ற வேளையில் கல்வி கிடைத்தது, ஏற்ற வேளையில் திருமணம் நடந்தது, ஏற்ற வேளையில் குழந்தை பிறந்தது. அவங்களெல்லாம் தேவ சமூகத்தில் ஏறவே முடியல. ஆனால் யார் தள்ளப்பட்டு அவமானப்பட்டு மலட்டி பேர் பெற்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஆபிரகாம், ஈசாக்கு, சிம்சோன்னு கர்த்தர் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சி போச்சு இல்லை? பயப்படாதீங்க. உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் பேர் பெற்றவங்களா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நிற்க போகணும். 2 கைகள் இருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கருத்தின் ஆசீர்வாதம் புறப்படும்படி என்னை ஆசீர்வதி. எல்லாம் ஜெபம், நம்ம எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே குடும்பத்துக்காக நான் உண்மையா ஜெபிப்பேன். ஆண்டவரே
ஈசாக்கு ஜெபம் பண்ணி உடனே கத்தர் விட்டு மலட்டு தன்மை மாற்றினார். அவருக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தது. என் குடும்பத்துக்கு நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. ஊழியர் ஜெபிப்பது ஜெபிப்பாங்க, சபை ஜெபிப்பது ஜெபிக்கும், ஜெபக்குழு ஜெபிப்பவர்கள் ஜெபிப்பார்கள், மற்றவர்கள் நேசிக்கிறவர்கள் ஜெபிப்பார்கள். என்றாலும் நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஜெபம் தான் கத்தருக்கு பிரியமானது. சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறேன், யாரை பற்றி குறை பேச மாட்டேன். சொல்லுங்க, அந்த யாரை பற்றி பேச மாட்டேன். இந்த ஊழியை நான் தாழ்வான்னு நினைக்க மாட்டேன். நல்லவனோ கெட்டவனோ உயர்ந்தவனோ பெரியவனோ இன்னைக்கு ஊழிக்கு வந்த சின்ன வாலிப பையனோ வாலிப பிள்ளையோ ஊழியத்துக்கு கொடுக்கிற பையனோ குழந்தையோ நான் யாரையும் அற்பமா பேச மாட்டேன். ஏன்னா நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காய் உருவாக்கப்பட்டவன். மூணாவது சொல்லுவேன், தேசத்துக்கான ஜீவனை கொடுத்து ஜெபிப்பேன். தேசத்துக்காக நிச்சயமாய் நான் ஜெபிப்பேன், நிச்சயமாய் ஜெபிப்பேன். நாலாவது, தேவ சித்தத்துக்குள்ள நான் வாழ்வேன். எல்லாம் சொல்ல முடியுமா? சத்தமா சொல்லுங்க. நான் பாட அனுபவித்தால் உங்களுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறான். நான் வேதனைப்பட்டாலும் தேவ சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறான். இந்த தேவ சித்தத்தின்படி பாட அனுபவித்தபடி தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகிய என் சித்தம் அல்ல பிதாவே உங்களுடைய சித்தம். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். வருகிற ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு முன்பதாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் 2 அதிக பயங்கரமான ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிட வேண்டிய கர்த்தர் வாக்குறுதினார். கைகளை தட்டி விசுவாசத்தோடு வெற்றிக்கொள்ளும். பொருத்தனை பண்ணுவதற்கு ஒரு டைம் ஒரு நிமிஷம் தானே பொருத்தனை பண்ணுவீங்களா? ஆண்டவர்கிட்ட பேசி 4 காரியங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமா என்னை பார்த்துக்கொள்வேன். என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், என் தேசத்துக்காக நான் இதுவரைக்கும் ஜெபித்தது போல அல்ல, உண்மையான அர்ப்பணிப்போம். 4 தேவனுடைய பாடுகள் பட்டாலும் உங்களுடைய சித்தத்துக்குள்ள செய்வேன். பொருத்தனை பண்ணுவீங்களா? ஒரே ஆண்டுகிட்ட பேசி நான் ஜெபிச்சு முடிக்கிறேன். ஆசைவாடும் ஆவியானவரே, என் பிள்ளைகள் படுகிறது விண்ணப்பத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவீராக. சோர்ந்தது போது ராஜா, பிள்ளைகளுடைய கண்ணீர் போதும், பட்ட வேதனைகள் போதும், அவமானங்கள் போதும், தாழ்ச்சி போதும். சாத்தான் எங்களிடத்தில் போது விளையாடின நாட்கள் போதும். நாங்கள் ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாக எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சபைக்கும் எங்கள் தேசத்திற்கும் ஆசீர்வாதிகள் சுதந்திரிக்கிற அபிஷேகம் என் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதால் எல்லா வியாதிகள் சுகமாகட்டும், வறுமைகள் நீங்கட்டும், வேலையில் இருக்கிறவர்கள் இரட்டிப்பான சேலரி பெறும்படி கர்த்தர் அற்புதம் செய்வீராக. கண்ணீரோடு தன் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற சிலரை பார்க்கிறேன். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் மேன்மையான ஸ்தலத்தில் கர்த்தர் அமர பண்ணுகிறார். உங்களுடைய அவமானங்களை வீண் போவதில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஆண்டவர் எல்லோரும் கூட செல்லுவீராக. பெரிய சாட்சி காண கர்த்தர் கிருபைத்தார். இந்த இடத்தை உயர்த்துவீராக. எல்லா ஒரு சில நல்ல கைகளை உயர்த்தி இந்த ஊழியத்துக்காக, அன்பு பாஸ்டர்களுக்காக, குடும்பத்திற்காக, வர தரிசனத்துக்காக, சபைக்காக, அப்பா எங்கள் கண்கள் காணாத எல்லை வரைக்கும் எங்கள் சபை காணப்படணும். ஆசிரியர் பல்லுகி பெருக பண்ணும், பல்லுகி பெருக பண்ணும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற அபிஷேகம் அவரிடத்திலிருந்து வல்லமை அநேகருக்கு புறப்படட்டும். ஆத்துமாக்களை கொள்ளையாய் தாரும். நாங்கள் இழந்த ஆத்துமாக்களை 1000 மடங்காய் திருப்பி தாரும் ராஜா, 1000 மடங்காய் திருப்பி தாரும். ஊழியர்களை நிறைவேற்றும் பிள்ளைகள் மீது கரம் இருக்கட்டும். இன்னும் அவர்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி தெரிவித்தார். இன்று ஆராதனை பிள்ளைகள், பாடல் பாடிய பிள்ளைகள், காணிக்கை கொடுத்த பிள்ளைகள், இசைவாசித்த பிள்ளைகள், செய்தி கொடுத்த பிள்ளைகளை கத்த சம்பூரணமாய் ஆசீர்வதித்தரணும். இது அப்பிரயோஜனமான நீ சொன்னப்பா, நீ சொன்ன வேலையை மாத்திரம் செய்திருக்கிறோம். பிள்ளைகள் போகும் தேவனுடைய கரத்தை புடித்து வழி நடத்தும். எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு நாமத்தை உயர்த்தி வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவன நாமத்தில் பிதாவே. என்ன செய்து சொல்ல, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதமும், சமாதானமும், சுகமும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், உழைத்த நிலைகளோடும், சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாக்கால் தங்கியிருப்பதாக. சத்தமாவே சொல்லுவோமே, அல்லேலூயா, இம்மானுவேல். சத்தமா சொல்லுவோம், கர்த்தரே தேவன். God bless you.